பயமா இருக்குடா. கட்டாக்குமா சரியா இருக்குண்ணா. ஹலோ பாய்ஸ், வெல்கம் பேக் டு சோலை லாக்ஸ். அதன் யூர் சோலை. வீடியோ வந்தோடனே நினச்சிருப்பீங்க, நம்ம ஒரு சின்ன ரைடு தான் பிளான் பண்ணோம். அதே மாதிரி கிளம்பிட்டோம். நான் மட்டும் தான் போகிறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. மொத்தம் 3 வண்டி போகுதுடா. 3 வண்டி தானே, 3 வண்டி 6 பேர் 8 பேர்கிட்ட போகிறோம். அதை தான் இன்றைக்கி நீங்கள் விளாகில் பார்க்க போகிறீங்க. சரி, இன்ட்ரோ பேசியிருக்காங்க, நிப்பாட்டிக்கிட்டு இருக்கேன். பசங்கள்லாம் முன்னாடி போயிட்டாங்க. நான் அப்படியே போக நான் உங்களுக்கு மோட்டோ விளாகில் கண்டினியூ பண்ணுறேன். எல்லாத்தையும் பையங்க எல்லாத்தையும் காட்டுறேன். ஹே பாய்ஸ், இதோ அடிச்சு பிடிச்சி வண்டி எடுத்தாச்சு. இதுக்கு பெரிய போராட்டம். காலையிலேருந்து பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா 11:30க்கு தான் ரைடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போட்டோம். பசங்கள்லாம் முன்னாடி போயிட்டாங்க. நான் இன்ட்ரோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் சொல்லிக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அப்பயத்துலேயே பசங்க என்னை தாண்டி தான் போனாங்க. சரி போங்கடா, மெதுவாகவே போங்க, நான் வந்து பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரோடும் சூப்பராக இருக்குங்க, நல்லா பெண்டாக இருக்கும். கார்னரிங் பண்ணுறதுக்குலாம் நல்லாயிருக்கும். பட் நம்ம கார்னரிங் பண்ண போகிறதில்ல, ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு கார்னரிங் பண்ணவும் வராது. போட்டோம். ஏதோ என்னால் முடிஞ்சவரைக்கும் லைட்டாக பண்ணுவேன். லெஃப்ட் சைடு வந்து நல்லா கார்னரிங் வரும், ரைட் சைடு துப்புராகவே வராது. அது எனக்கு மட்டும்தானா இல்லை எல்லாருக்குமா அப்படின்றது சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஏதோ பசங்களாம் ஃபோன் அடிக்க நினைக்கிறேன். பேசு. நம்ம ஹெல்மெட் போட்டுருவோம், அதனால் பேச முடியாது. அதனால தான் பின்னாடி பையன் வர்றான், மாப்பிள்ளை வர்றான், என்கிட்ட கொடுத்தாச்சு. மங்களமா மங்களம் போயிருக்காங்க. இங்கே தான்டா இருக்கீங்க. இந்த ரூட்டு தான்டா. ஏண்டா இவ்வளோ நாள் சுற்றி இருக்கா, இது கூட எனக்கு தெரியாது. ஏண்டா இந்த அடுத்து தான்டா. சரி ஓகே, பசங்களை பார்த்துட்டு நான் அப்படியே கேமரா ஆன் பண்ணிக்கிறேன். இதோ பையனை பிடிச்சாச்சுங்க. முன்னாடி ஒரு வண்டி போதா, பின்னாடி ஒரு வண்டி வருது. அவனுங்க பக்கத்தில் தான் பின்னாடி தான் வந்துக்கிட்டு இருப்பானுங்க. எனக்கே தெரியாதுங்க எங்கே போகிறோன்னு. அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, நல்லாயிருக்கும், போயிட்டு பார்த்துட்டு குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ரைட்ரா அப்படின்னு முன்னாடி போங்க, நான் பின்னாடி அவங்கள ஃபாலோ பண்ணி வர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்கள ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஃபோன் வருது, யாரா? நம்ம எங்கே போகிறோம்? எந்த ஏரியாவுக்கு போகிறோம்? எவ்வளோ தூரம் இருக்கும் தெரியலையா? போவோம். இதோ இன்னொரு வண்டி வருதுன்னு சொல்லியிருந்தாங்க, வந்துருச்சு. மாப்பிள்ளைடா 3 பேர் வந்துட்டு இருக்காங்க. அதனால தான் ஸ்லோவாக வராங்க. அதுவும் இல்லாமல் ஸ்கூட்டி வேறையா, அதனால தான் மெதுவாக வந்துக்கிட்டு இருக்காங்க. மைக்கு கரெக்டாகாமல் இருந்தால் சரிங்க. நிறைய விஷயங்கள் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவேன், அது வந்து ரெக்கார்டே ஆகாது. இல்லை ஆறு அடிக்காத சார், பேசிக்கிட்டு இருக்கல. நிறைய விஷயங்கள் நான் அவங்கக்கிட்ட பேசுவேன், பட்டு மைக்கு கரெக்டாகிடும். அந்த வாய்ஸ், அந்த வீடியோ கிளிப்பெல்லாம் நான் தூக்க வேண்டியதாகிடும். ஏன்னா வாய்ஸே கேட்கல அப்படின்னா அந்த கிளிப்பை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கு ஏதாவது பண்ணணும், ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் யாராவது. நிறையா மோட்டோ விளாகர்ஸ்லாம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, கமெண்ட்லாம் பண்ணுறீங்க. நானும் கமெண்ட்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நீ போயிருவா, வாசு 3 வேற அடிக்கா, எப்படி ஓட்டியா? இது என்ன ஊர் பேருன்னே தெரியல, அழிஞ்சிருக்கு. பாத்துரா, ஏன்டா கண்ணு அடிச்சுக்கிட்டே இருக்கு. இப்பதான் போட்டிருக்காங்க போலேடா. நாங்க மொத்தமா இதில் நாங்களாங்க தாங்க போகிறோம். இன்னும் ஒரு ஆள் மிஸ்ஸிங்கு, வருவாரே. என்ன கால் பண்ணிங்களாடா? பண்ணலையா? பண்ணுங்கடா, ட்ரை பண்ணுங்கடா. சூப்பராக தெரியுங்க. அவ்வளோதான், நீங்க கரைன்னு தெரியுவீங்கடா. சரி இங்கிட்டடா,
இதுக்கு பேர் ஜோக்கா? ஓகே, இவ்வளோ நேரம் இங்கே தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். தெரியுங்களா? அவங்க வேற கேமராவில் தெரியுதமா தெரியலாம் கேட்டுக்கிட்டு ஒரு என்ஜாய்மெண்ட் ஆயிருச்சு. ஆனால் கருப்பாக தான் தெரியுது பாரு. சரி, ஓகே, இங்கே தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியே கிளம்பிட்டோம். ஒரு ஆளுக்காக வெயிட் பண்ணோம், பட் வரல. என்ன பண்ணுறது? பாய். அவ்வளோதாங்க, வண்டி எடுத்து கிளம்பியாச்சுங்க. ஒரு அண்ணனுக்காக வெயிட் பண்ணோம், பட்டு வர்ற மாதிரி தெரில. சரி, ரைட்டு அப்படியே கிளம்பலாம்டா அப்படின்னு சொல்லி பசங்க சொன்னாங்க. சரி, கிளம்பியாச்சு. பசங்க முன்னாடி போயிட்டாங்க. நல்லா இருக்குங்க. நான் இந்த பக்கமே இப்போ தான் வர்றேன். வந்திருக்கேன், பட்டு ரொம்ப நாள் முன்னாடி வந்தது. அப்புறம் இப்போ தான் வர்றேன். சூப்பராக தான் இருக்குது. ரோடெல்லாம் நல்லா தான் போட்டிருக்காங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. பசங்களை பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நான் இன்னும் வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து பெட்ரோலே அடிக்கலைங்க. பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த பெட்ரோல் அடிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. அடுத்ததாக பல்க்கு பார்த்தேன் அப்படின்னா அடிச்சுக்க வேண்டியதான் பெட்ரோல். அந்த வண்டியில் சவுண்டு பார்த்தீங்களா? ஸ்கூட்டியில் அதில் வந்து எக்ஸாஸ்ட் போட்டிருக்குங்க. ஆக்ரோபோவிக் போட்டிருக்கு. அது இதுக்கு முன்னாடி நான் நம்ம வண்டிக்கு போகணுன்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். எனக்கு ஆசை இன்னும் ஓவரானது பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை பார்த்து தான். அடுத்த விளாக் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தாங்க விளாகே வரும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மந்த்துக்குள்ளே எப்படியாவது மாட்டிடணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. சூப்பராக இருக்கும். அப்புறம் பிளவக்கல் அணை கூமாப்பட்டிங்க. இதோ போட்டிருக்கு பாருங்கள். பிளவக்கல் அணை 23 கிலோமீட்டர். கூமாப்பட்டி பக்கம் தான் 18 கிலோமீட்டர். கூமாப்பட்டி வாங்க, மிரட்டி விட்டுருவோம் நம்ம. இந்த சைடு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். தாத்தா ஹார்ன் அடிக்கிறாரா? பெட்ரோல் பங்க் வருமா வராதானே தெரியலையேங்க. மலையை போடுற ஆப்போசிட்லேயும் இங்கனக்குள்ளே பெட்ரோல் பங்க்கு, ஆப்போசிட்லேயே மழை. சூப்பராக இருக்குல்ல? ஒவ்வொரு டைமும் நம்ம பெட்ரோல் போடுறப்பையும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்கள். அதுவும் நல்லா தான் இருக்கும். பசங்க வெயிட் பண்ணுறாங்கப்பா. சரி, ரைட்டு, வேமாவே போகலாம். அவங்க போகணும்ல 90. இதான் ஒரு அண்ணே டான்ஸ் ஆடிட்டே போகிறாங்க. அவளை காட்டுற பாருங்க. அந்த அண்ணனை பார்ப்போம். இந்த டான்ஸ் ஆடிட்டே போயிட்டு இருக்காரு பாருங்க. நாய் காட்டுறாரு பாருங்க. அங்கே இருக்கா? சூப்பர். வண்டி பறந்து போய்கிட்டு இருக்கேங்க. நமக்கு ஸ்லோவே போகலாம், ஏன்னா பின்னாடி பசங்க வராங்க. 3 பேர், ஸ்கூட்டி வேறையா வராது. நம்ம கூட வந்தாங்கன்னா அது நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி. வந்துட்டானா அந்த ஒரு பரவாயில்லைங்க. பிச்சு பிடி போய்கிட்டு இருக்கா வாட்டுக்கா. நல்லா தான் இருக்குது ரோடும். இப்போ தான் ரைடு சூடு பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் அவர் அந்த ஸ்டெப்பை விடலையா? எப்போ மண்ணா தெரிக்குது. அந்த வண்டியில் இருந்து தெரிக்குது. என்னடா ஆக்சிடென்ட்டா? அதானப்பா பாவம், யாரும் தெரில. ஃபோன் வருதுன்னு நினைக்கிறேன்டா. நீ போற ரோட்ல மண்ணு வாசு. நீ போனேல எங்க கால்லலாம் சட சட சடன்னு மண்ணாதான் அடிச்சிச்சு. சுளிர்னு. ஏண்டா வாசு, என்னவா கேட்குறியா பாரு. இந்த பயப்பு போட முன்னாடி வா, கொஞ்சம் விரட்டி விடுவோம்.
என்ன சரி அவிலி அடிக்கிறானா இவனுங்களை காணுமே R15 போனவன் இதோ ஆம்புலன்ஸ் பின்னாடியே வந்துருச்சு பாரு வழி விட்டுருவோம் போட்டோம் சேசபுரம் பேரே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல விவசாயம் பண்ணுறாங்கப்பா கொய்யா மரம் இங்கிட்ட நெல் வாசை புதுப்பட்டியில் நிறையா புதுப்பட்டி இருக்குல்லண்ணா நம்ம ஊர் பக்கத்தில் எம் புதுப்பட்டி இருக்குது எஸ் புதுப்பட்டி இருக்குது இது வா புதுப்பட்டினா இப்போ நம்ம தாண்டி வந்தது ஏதுடா இங்கே வர்றா எவ்வளோ தென்னை இருக்குன்னு இன்னும் எவ்வளோ தூரம் போவோண்டா இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்குமா சரி கொஞ்சம் அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ண அப்புறம் ஏதாவது சந்துக்குள்ளே போயிட்டாங்கன்னா தெரியாது புளிய மரம் தான் ஏகப்பட்ட மரம் இருக்குது ரோட்டு மேலே அப்புறம் இந்த புங்க மரம் நல்லா ரோடே கவர் ஆகிருக்கல நடல்ல நல்லா தாங்க இருக்கு கிளைமேட்டு இங்கே பாருங்கப்பா எவ்வளோ தூரத்துக்கு தென்னை மரம் வச்சுருக்காங்கன்னு ரொம்ப தூரத்துக்கு இருக்குது சுற்றி இங்கிட்டு பாருங்க லெஃப்ட்லேயும் தான் இருக்குது ரைட்லேயும் தான் இருக்குது ஒரு கம்மாய் மாதிரி இருக்குது அந்த கம்மாய் சுற்றி ஃபுல்லாக தென்னை மரம் தான் இதோ எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா இப்போ தான் ரைடை பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி போகிறோம்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குடா ஓ மழை சூப்பராக தெரியுதுலா வாசி இடம் சூப்பராக இருக்குல்ல இங்கே வாடா சூப்பராக இருக்குல்ல தண்ணி விழுகுதுண்ணா ஃபுல்லாக நெல் தான்ப்பா நெல் தென்னை மரம் தான் அதிகமாக இருக்கு தெரில ஆனால் ஒரு மாதிரி மிஸ்டாக ஃபார்ம் ஆகிருக்கு சூப்பராக இருக்குது நாங்கள் இவ்வளோ நேரம் ஒரு மேடில் கரை மேலே தான் வந்துக்கிட்டு இருந்தோம் வியூவெலாம் பாருங்களேன் சூப்பராக இருக்குது இவங்க எங்கேப்பா வேலைக்கு போகிறாங்களோ ஒரு வேளை இங்கே இருக்க நம்மளை தான் பார்க்குறாங்க பாருங்கள் எல்லோரும் ஏய் மெதுவாக போடா இந்த வண்டியில் 3 பேர் போகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளானில் ஒரு சின்ன சொதப்புங்க அதனால தான் கிட்ட நெருங்கியாச்சுங்க எஸ் குடிக்குளம் இன்னும் அவ்வளோதான் இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குன்னு தான் சொன்னாங்க பையன் R15 பின்னாடி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா பார்த்தே வாங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா ரோட்டில் சாணி இருந்துச்சுங்க அந்த இதில் அவன் ஏற்றிட்டான்னு நினைக்கிறேன் அந்த சாணி அப்படியே தெரிச்சு நம்ம பக்கத்துலேருந்து விழுகுது இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போயிருந்தேன்னா எங்கள் மேலே அடிச்சிருக்கோம் அதனால சொல்கிறேன் ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா மக்காடு கொஞ்சம் மேலே தூக்கி தான் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக அடிக்கும் அடேங்கப்பா பூரா பாறையாக தாங்க இருக்குது நம்மளாம் மலைக்கு உள்ளே வந்துட்டோம் உள்ளக்கே பாருங்களேன் எவ்வளோ அழகான இடங்கள்லாம் இருக்குதே நம்ம ஊர் சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா வரிசையாக மலை இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது உள்ளக்கெல்லாம் ஊர் இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி எத்தனை மலை இருக்குன்னே தெரில சர்ச்சா இங்கே வர்றா தண்ணி ஓடி அரிச்சிருக்கு வர்றா என்ன ஓடையில் தான் ரோடு போட்டிருக்காங்க நினைக்கிறேன் இந்த இங்கிட்டு பாறேன் அதான்டா ரொம்ப கஷ்டம்தான்டா இங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தண்ணி போகுதா வராங்க நினைக்கிறேன் வண்டி சவுண்டு கேட்குது இப்போ நம்ம அங்கே டேமுக்குள்ளே விட மாட்டாங்க சொல்ல ஏக்கு உள்ள விட மாட்டாங்க எதோ டேமேஜாக இருக்குன்னு சரி இப்போ நம்ம அது தூங்கிட்டு சரி அப்போ என்ன பண்ணுறது நம்ம குளிக்க நம்ம குளிக்க போகிறோம் ஒரு இடத்த காமிச்சோம்ல அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம் இப்போ நம்ம அதுக்கு ஆள் இருப்பாங்களா இல்லை கொஞ்சம் ப்ரைவேசியாக அங்கே ப்ரைவேசியாக தான் இருக்கும் லோக்கல் ஏரியாக்காரங்க தெரியும் எங்கடா போனீங்க
ஏய் வா அப்படி எடுத்து வா சே உனக்கு தெரியல நீங்க வரவே நம்ம கிட்ட வந்த மாடு வருதுட்டு பயமா இருக்குடா போட்டாங்கடா பாட்டு இல்ல பதட்டம் ஏய் வா வண்டி ஆட்டுக்கு மேலே பாஞ்சிட போகுது அதான் மிரண்டுருச்சு நம்ம கிட்ட பாஞ்சிடாமாடா ஓடிரு ஜஸ்ட் மிஸ் R15 தட்டி விட்டுருக்கோன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு வந்து ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வண்டி இங்கே உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ குண்டு குழியமாக இருக்குன்னு. மழையே தெரியல. மரம் அந்தளவுக்கு இருக்குது, கேப்பே இல்லாமல் இருக்கு வரேன். ஆமாம் கொஞ்சம் வெயில் தெரியல வரேன். ஆமாண்டா வெயிலே தெரிலங்க இங்கே. சூப்பராக இருக்கேடா, எப்படி இருக்குன்னு பாரு. குளிக்கிறது இதுதானே? ஆமாம். என்ன சொல்கிறேன் பிறகு என்னடா? ஆமாம் இருக்கும்டா. ஏடா இவ்வளோ பெரிய இடம், அப்புறம் பார்த்துக்கோ. இங்கெல்லாம் கல் வச்சுருக்காங்கடா, செட்டிங்காக தானேப்பா இருக்குன்னா அழகாக இருக்குது பார்க்குறக்கு. இடத்துக்கு வந்தாச்சுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். பட் வர்ற வழியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்காக தான் இருந்துச்சு. நான் வந்துட்டேன். ஆனால் இப்போ என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி சரி கவுத்திட்டாங்க. ஆனால் உண்மையிலே வர்றது ரிஸ்க் தான். நீ எப்படி தனியாக வந்தியா? தனியாக தான் வந்தேன். அப்புறம் ஏன் எப்படி விட்டா? அங்கிட்டே நிப்பாட்டுறா வண்டியா. டேய் தூக்குடா. தள்ளண்டா பின்னாடி. இது எப்படியா நீ எதுக்குடா எடுத்த? நான் கீழே இப்போ வாட்டுக்கு எங்கிட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தேனா இருறா எப்பேற்பட்ட இடத்துல மாட்டிக்குன்னு பார்த்தீங்களா? ஆனால் உண்மையிலே ரிஸ்க்கு தான் இதில் வர்றதுச்சு. பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய பள்ளத்துல இருந்து மாட்டிக்கிட்டு பார்த்துடா. என்னாச்சு? வக்கிலிச்சா அடிச்சது இதெல்லாம் நானும் கொண்டு பாருங்க. முட்டியில பெரிய புண்ணா வந்திருக்கு. அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி ஊம்பி வந்திருக்காருங்க. இதுல வந்து ஸ்டாண்ட் தடுக்கினால ஸ்லிப் ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. இப்படி கூட உள்ள நினைச்சேன். அந்த நெட் போடும்னா ஆமா அது வோல்டேஜ்னால அப்படியே உள்ள விழுந்துச்சு. அதான் எனக்கே தட்டுச்சுற நிறைய இடத்துல. அவங்க போனடா தேடிக்கிட்டு இருக்காங்க. போன் அடிக்க முடியாது வாசு, போன் அடிக்க முடியாது. இப்போ என்ன செய்யலாம்? சிக்னல் கிடையாது. வா அப்புறம் தனியில முங்குவோம் அவ்வளோண்ணே. சரி வாங்க உங்களை ஸ்பாட்னு காட்டவே இல்லைடா, வாங்க. ஆனால் போகும்போது வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்காக தான் இருந்துச்சு. போகும்போது உங்களுக்கு நான் அந்த பாதையெல்லாம் காட்டுறேன். சூப்பராக தான் இருந்துச்சு. உள்ளாடி வந்து உண்டு எனக்கு காலை கொடுக்குறமாங்கடா, கல்லு கல்லா இருக்கேடா. அது எப்படி உட்காந்துருக்கணும் விழுந்துட்டு ஜம்முன்னு ஜம்முன்னு ஏதோ போஸ் கொடுத்து நிற்கிறாங்கடா. உட்காந்து ஜம்முன்னு உட்காந்துருச்சு. இல்லை இல்லை போல. 3, 2, 1 இடத்த பார்க்குறீங்களா? பாருங்க காய்ஸ், நம்ம பைக் அதோ நிற்கிது பாருங்க. சூப்பராக தெரியுதா? இந்த இடத்துக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். வண்டி வச்சுட்டா ஏடா எங்கே கூடுறா? அவங்க என்னடா அதோ அந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் இருக்கு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, கேமரா ஒயிட்ல இருக்கனால அவங்களுக்கு தெரியாது. இங்கெல்லாம் நிறைய பேர் இங்கே வந்து நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. பட் நான் பேரை காட்டுறேன், இன்னும் பசங்கள்லாம் அசம்பிள் ஆகலை. உள்ளவா தம்பி, பெரிய பெரிய மீனை காட்டுறேன். என்னடா சரியா? என்னவா சே குளிக்க போறியா? சைஸா பாருங்கண்ணே. நீங்கள் இல்லைனாலும் உங்கள் பேர் எங்கும் எங்கும் ஒழியுதுண்ணே. ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? சைஸ் எனக்கு ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? சைஸ் என்ன வரேன் வாயில
டேய் எத்தனை இடத்துலலாம் நான் கட் பண்ண முடியும், செத்துருவேன் நான் நானேவும். இது எத்தனை கிளிப்பெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குமோ. அங்கிருந்து பார்க்க தண்ணி சூப்பரா இருந்துச்சு ஒத்தியா. எங்க இருந்தா ரொம்ப சூப்பரா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா பக்கத்துல வரும்போது பச்சை பசேன்னு இருக்கு. அது வண்டி உண்டாகல. ஏடா ஏய் ஆமாடா, அதை பார்த்தே பார்க்கல. பார்க்கவே இல்லை உன. வண்டி கீழே விழுந்துச்சு. ஆனால் என்ன ஆச்சு ஏதாச்சும் நாங்கள் பார்க்கவே இல்லை. பார்க்க போய்கிட்டு இருக்கோம். முன்னாடி இல்ல, இந்த சைடு தானே விழுந்துச்சு. இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு வசி இந்த இருக்கு ஒரு செம்மண்ணில் அந்த இருக்கு ஒன்றும் பெருசாக இல்லை வசி, மண்ணு தானே. நிப்பாட்டி தானே போட்டேன். ஏர்ல விழுந்துருச்சு. அதான் நிப்பாட்டி போட்டதுனால பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அடி இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த வண்டி எவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்லாம் பார்த்துருச்சு. இதெல்லாம் சுஜிபி மேட்ரு. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இங்கே பார்த்தீங்கன்னா களிமண் இருக்கும், செம்மண் இருக்கும். வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. என்ன வாசு அடி அடி எதுவும் இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்ப தூரம் வந்த மாதிரி தான்டா இருந்துச்சு எனக்கேவும். பார்த்தீங்கன்னா நாங்களேவும் ரொம்ப தூரம் நான் அங்கிருந்து நடந்து வரேன் இறக்கத்துல இருந்து. ஆமா அங்கிருந்து நடந்து வரையான். நீங்க ரெண்டு வந்து ஒரு இடத்துல விழுந்தாங்க. அதுக்கடுத்து இன்னொரு உட்காந்துட்டாரு. விழுந்ததே அடையாளம் தெரியாம வண்டி மட்டும் படுத்து கிடக்காங்க. நீங்க டம்முன்னு சவுண்ட் கேட்டுச்சா கேட்கலாடே. அவன் குளிக்க போயிட்டு அவன் நல்லா சூப்பரா வண்டி கீழே விடுவாங்க. வண்டி கீழே வந்து கிடக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கியா அவனே. இவன் தானா செஞ்சாலும் செய்வான்டா, மோசமானவன்டாங்க. வாசி நீ இறங்க போறியாண்டா? ஆளை எவ்வளோக்குன்னு பார்த்து மெஷர் பண்ணி சொல்லு வாசு. ஏன்னா எனக்கு நீச்சல் தெரியாதுங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? ஆமாம், இங்கே வந்து போயிட்டுருக்கேன். இங்கே வந்து போயிட்டுருக்கேன். ஏன்னா எவ்வளோ ரசனையான ஆளாக இருப்பான்னு பார்த்துக்கணும். ஆனே நாங்கள் எதுவுமே சொல்லவே இல்லைண்ணே. அவனா பீட்டியா, நாங்கள் எதுவுமே சொல்லலை. அவன் வந்து இந்த டிஸ்கவரி பார்ப்பியானே, அதிகமாக டிஸ்கவரி பார்ப்பியான். அதில் வந்து கொஞ்சம் பேர்கிரிஸோட ஃபேன் அவன் வந்து, அதனால பீட்டியா. ஆமாண்ணே. ஓகேண்ணே, சரி சரி. ஏய் வாடா ரிட்டனு. அவன் இப்போ ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கான்டா. அங்கே இடமும் கிடையாது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஐயோ ஒன்னெல்லாம் கூட்டு வந்தா நல்லா இருக்கும்டா. போட்டு விட்டேன். சரிண்ணே. பொண்ணு கொடுக்க மாட்டான். என்ன நான் கல்யாணம் முடிக்கல. என்னடா சொல்றீங்க இதுக்கெல்லாம்? இல்ல இதெல்லாம் போட்டு விட்டேன்னா அப்புறம் எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன். அவன் அங்க போயிட்டான்டா. பெரிய பிளேயரா தான் இருப்ப முடியும். நூப்பு பிளேயரு என்னன்னே தெரியாம போறேன். கேமரா எடுத்துட்டு அப்படியே குதிராச்சோடா. நீ கூட சொல்ல நான் போயிட்டேன். நீ இறங்கும்போது ஒரு இது கொடுத்து வச்ச. வாயா வா வா வா. முதல் டைம் ஃபர்ஸ்ட் டைம் நான் உள்ள முங்க போறேன். நானும் ஆப் ஆயிட்டாங்க கேமரா. இல்ல இல்ல சூப்பரா தான் இருக்கு. அண்டர்வாட் சாரி பாரு. அவ்வளோதாங்க, குளிச்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். டயம் ஆச்சு, எல்லாருக்கும் பசிக்குது, எல்லாரும் கிளம்பியாச்சு. மணி எத்தனைடா? 4. மணி 4 ஆக போகுது. 3:45 ஆகுது. இப்போதான் நாங்கள் கிளம்புறோம். செம்ம டயர்டாக வேறு இருக்கோம். ரொம்ப குளியல், ரொம்ப ஆட்டம் போட்டாச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, பாய் பாய் பாய். ஐயோ நோ 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 ஃபக் நோ பாய். சாரி, நான் தெரிய மாட்டேன்.